கடந்த மே மாதம் 10 நாளாக வந்து இதே வீட்டுக்கு மேலே தெருவில் நடந்தப்போ கோர்ட்டு தான் சொன்னிச்சு. கோர்ட்லேன்னு சொன்னார் என் வீட்டுக்காரர், நான் வந்து வாடகை வீடு பிடிச்சி தரேன் இந்த சமயத்துக்கு அப்படின்னு. இப்போ 4 மாதம் வாடகை கொடுக்கல. அப்போ கோர்ட்டில் அவர் மேலே ஒரு எஃப்ஐஆரை போட்டு ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் அடைங்க. அதை செய்ய மாட்டேன்றி என் மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கே குறியாக இருக்குல்லையே. நான் என்ன தப்பு பண்ணேன்? என் புருஷன் வீட்டில் வந்து நான் இருக்கேன். ஆமாம் தானே? இன்னும் டைவர்ஸ்லாம் ஆகலை. டைவர்ஸ் கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரியா? அதாவது எப்படின்னா ஒரு டைவர்ஸ் கேஸ் போடுவாங்களாம். இப்போ வந்து டைவர்ஸ் கேஸ்க்கு அடுத்து வந்து நான் டிவிசி போடுவேன்னா அந்த டைவர்ஸ் கேஸ் நடக்கிறப்போ வீட்டை விட்டு என் ஜுவல்ஸு டாக்குமெண்ட்ஸு வச்சு கொடுத்த சீதன பொருள் எல்லாத்தையுமே வந்து அபகரிச்சுக்காக எஃப்ஐஆர் போடுவாங்களாம். அது கிரிமினல் கேஸ்லாம் நடக்குமா. அதை நான் இப்போ வந்து வாபஸ் வாங்காட்டினா வாபஸ் வாங்கணுமா. வாபஸ் வாங்கினா தான் இது பண்ணலாம். அப்போ நான் சொல்கிறேன், அப்போ டைவர்ஸ் கேஸ் எதுக்கு போட்டது? இப்போ வந்து டைவர்ஸ் கேஸ் போட்டதுனால எல்லா கேஸும் இப்போ வாபஸ் வாங்கு, நான் வாழ்கிறேன். அப்போ டைவர்ஸ் கேஸ் எதனால் போட்டது? அப்போ எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கினா வாழ்கிறேன், நான் டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னா அப்போ 3 வருஷமாக எனக்கு கொடுமைப்பட்டு கொண்டுக்கலாம் என்ன காரணம்? என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? அப்போ நானும் இப்படி கிடந்து செத்துக்கிட்டு இருக்கோம், பசியும் மட்டுமே கிடந்து. தம்பியோட 2 குடும்பம் எடுத்தானா இதுக்கு தனித்தனியாக கல்யாணம் பண்ணணும்? தம்பியோட 2 வேணும் அப்படின்னா அண்ணன் தம்பி ஒன்றா கல்யாணம் பண்ணி ஒரே குடும்பமாக இருந்து ஒன்றா செய்யணும், நல்லது கட்ட பார்க்க வேண்டியதானே. அதுக்கு ஏன் வாழ்க்கையை பாழாக்கணும், என் பிள்ளைய வாழ்க்கையை பாழாக்கணும்? என் பையன் 1 மாதமாச்சு ஸ்கூலுக்கு போய் சாப்பாடு கொண்டு போக வழி இல்லாமல், என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் ஒரு நேரம் சாப்பிட்றா, அதுவும் அரை குறையமாக சாப்பிட்றா. நான் பட்டினியாக கணக்கு சாகுறேன். இதெல்லாம் எல்லோரும் பார்த்துட்டு தானே இருக்கிய. நல்லா பார்த்துக்கிட்டுங்க, உங்களுக்கு ஒரு நாள் நிலைமை வரும். அப்போ கோர்ட்டு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கள் மேலே தான் எடுக்க நிற்கிறிய ஒழிய என்ன பண்ண மாட்டேன்றியா? அக்யூஸ்ட்டை வந்து விட்டுறிய. அக்யூஸ்ட் இமீடியட்டாக எஃப்ஐஆர் போட்டீங்க, இன்னும் பெயில் எடுக்கலை. அப்போ அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே. போலீஸ் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் எங்களை வந்து இப்போ எஃப்ஐஆர் போடுறதுக்குமே குறியாக இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? அப்போ காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்கிட்ட எகென்ஸ்டாக இருப்பீங்களா? அப்போ காவல்துறை வந்து எங்களுக்கு தான் வந்து எங்களை தான் வந்து கொடுமைப்படுத்துவீங்களா? அடுத்த எப்படின்னு சொல்லாதீங்க. என் புருஷன் வீடு சரியா, என் இடையில வந்து வாங்கினவனா அதுக்கு அவன் தப்பு. அப்போ எவன் வந்து ஏமாற்றி விற்றானோ அவனைத்தான் போய் மல்லு கட்டணும். அதுக்கு வந்து என்னையே கொடுமைப்படுத்தக்கூடாது. எங்களுக்கு எதாவது ஒன்றா அவங்க தான் காரணம். இந்த பதிவை நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் 3 உயிர்கள் வந்து போகுது அப்படின்னா முக்கிய காரணம் யாருன்னு பார்த்துக்கோங்க.